மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள். வணக்கம். புதுச்சேரி திருபுவனை தொகுதி எம்எல்ஏ அங்காளன் பிறந்தநாள் விழா தொகுதி முழுவதும் பல்வேறு கிராமங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி திருபுவனை தொகுதி எம்எல்ஏ அங்காளன் தனது பிறந்தநாளையொட்டி சொந்த ஊரான செல்லிப்பட்டில் உள்ள தனது இல்லத்தில் ஆதரவாளர்களுடன் கேக் வெட்டி இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடினார். அதனைத் தொடர்ந்து திருவாண்டார் கோவில், பஞ்சநதீஸ்வரர் கோவில், கொத்தம்புரிநத்தம் முத்துமாரியன் அம்மன் கோவில், திருபுவனை பழண்டி மாரியம்மன் கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேக ஆராதனை நடந்தது. அங்காளன் எம்எல்ஏ சுவாமியை தரிசித்து பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பகல் 1 மணிக்கு கலிதீர்த்தாள் குப்பம் அமிர்தேஸ்வரி திருமண மண்டபத்தில் அங்காளன் எம்எல்ஏ தனது பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடினார். விழாவில் அமைச்சர் ஜான்குமார், எம்எல்ஏக்கள் சிவசங்கரன், ரிச்சர்ட் ஜான்குமார், ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், மாவட்ட தலைவர் கண்ணபிரான் ஆகியோர் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி வாழ்த்தினர். நிகழ்ச்சியில் ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார், பொதுச் செயலாளர் வடிவேல் மற்றும் நிர்வாகிகள், ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் பொதுமக்கள் 1000 பேருக்கு அசைவ விருந்து அளிக்கப்பட்டது. தனது பிறந்த நாளையொட்டி மாலை 5 மணிக்கு மதகடிப்பட்டுப்பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவ மாணவிகளுக்கு தனது சொந்த செலவில் 1 மாதத்திற்கு மாலை நேர சிற்றுண்டி வழங்கும் நிகழ்ச்சியை அங்காளன் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து சோரப்பட்டு, நல்லூர், சிலுக்காரிப்பாளையம் உட்பட பல்வேறு இடங்களில் ஆதரவாளர்கள் ஏற்பாடு செய்திருந்த பிறந்தநாள் விழாவில் அங்காளன் எம்எல்ஏ கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடி பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். திருபுவனையில் நடந்த விழாவில் நிகழ்ச்சியில் கூடியிருந்த மக்களின் காலில் விழுந்த எம்எல்ஏ தோள் மீது தூக்கி ஆர்ப்பரித்த இளைஞர்கள் திருபுவனையில் பழண்டி மாரியம்மன் கோயில் வளாகத்தில் ஆதரவாளர்கள் ஏற்பாடு செய்திருந்த விழாவில் 300க்கும் மேற்பட்ட மக்கள் பட்டாசு மற்றும் அதிர்வேட்டுகள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். கோயில் மண்டபத்தில் திரண்டிருந்த மக்கள் மத்தியில் பேசிய அங்காளன் எம்எல்ஏ, கடந்த 4½ ஆண்டுகளில் எனது தொகுதி மக்களுக்கான பல்வேறு நலத்திட்ட பணிகளை மனநிறைவோடு செய்துள்ளேன். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும் என மக்கள் முன்பு தரையில் விழுந்து கும்பிட்டார். அப்போது இளைஞர்கள் ஆர்ப்பரித்து அங்காளன் எம்எல்ஏவை தோள் மீது தூக்கி உங்களை கைவிட மாட்டோம் என கூறி ஆர்ப்பரித்தனர். இச்சம்பவம் மக்களை நெகிழ வைத்தது. செய்திகளுக்காக மாவட்ட புகைப்பட கலைஞர் விஜய். நன்றி.